شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لوليه والصلاة على نبيه أما بعد. فقال الله تبارك وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. परवरदिगार आलम हम सबों को इल्म नाफ़ी अता फ़रमा, कहने सुनने इस पर बेहतरीन अमल करने की आला सलाहियत अता फ़रमा। तेरे बंदों को तेरे घर में मेरे ज़रिए से जो इल्म तू अता करना चाहता है खैर के साथ अता फ़रमा। मेरी ज़ुबान पर कलिमतुल हक़ जारी फ़रमा बिजाह सय्यदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு வ ஜல்ல ஜலாலஹு அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானபியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ரமதானுடைய கடைசி ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு சலாமத்தோடு தன் பள்ளியிலே தன் இல்லத்திலே இபாதத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு அமைத்து தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை கபூல் செய்து கொள்வானாக. எந்த நோக்கத்திற்காக நமக்கு அல்லாஹ் ரமதானை கொடுத்தானோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. எந்த நோக்கங்களுக்காக அல்லாஹ் லைலத்துல் கத்ர் எனும் இரவுகளை கொடுத்தானோ அந்த நோக்கத்தில் வெற்றியடைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரமதானை இந்த உம்மத்துக்கு பரிசாக தந்தான். ரமதான் நம்மை கடந்து விட்டது. அல்லாஹ் தபாரக வ தஆலா ரமதானிலே பல்வேறு கிருபைகளை கொண்டு உங்களை என்று அல்ல இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதமுடைய மகனையும் அல்லாஹ் சங்கைப்படுத்தியுள்ளான். ஒரு இல்லத்தில் ஒரு 5 நபர்கள் வருகிறார்கள் என்றால் ஒரு கண்ணியம் 5 நபர்களை பொதுப்படையாக கண்ணியப்படுத்துவது, மற்றொன்று ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் இந்த ரமதானிலே ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையில் கண்ணியப்படுத்துகிறான். எல்லா விதத்திலும் உயர்வையும் மேன்மையும் மகத்துவத்தையும் தந்து தன்னுடைய அடியார்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் அழகாக ஆக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்த நமக்கு முன் சென்ற சமுதாய மக்களை விட எல்லா விதத்திலும் அல்லாஹ் உயர்வை தந்துள்ளான். காரணம் தாஹா நபியின் தவிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற நபிமார்களுடைய சமுதாயத்தினரை விட என் உம்மத்து எந்த விஷயத்திலும் தரம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சமையலை பார்த்து பார்த்து சமைப்பது போல இறைவா என் உம்மத்துக்கு இதை செய், இறைவா என் உம்மத்துக்கு இதை தா, இறைவா என் உம்மத்துக்கு இது கஷ்டமாக இருக்கும், இறைவா என் உம்மத்துக்கு இது வேண்டாம் என்று ஷரியத்திலே பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றார்கள். ஒரு சில விஷயங்களை கேட்டு விட்டார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்துக்கு அல்லாஹ் தந்த பரிசுத்தான் இந்த ரமதான். இந்த ரமதானை எப்படி பயன்படுத்தினோம் என்பது ஒரு பக்கம், ஆனால் இந்த ரமதான் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலமா இந்த உம்மத்தில் உள்ள ஆரிஃபீன்கள் இந்த ரமதானை பற்றி விவரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ரமதானுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார்கள். ஷஹ்ரு ரமதான், இந்த ரமதானுடைய மாதம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களை போன்று. இந்த ரமதானுடைய மாதம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களை போன்று என்று அதற்கு விவரிக்கிறார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தமாக 12 மக்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வ தஸ்லீம் அவர்களோடு சேர்த்து அதிலே ஒருவர் நபி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 11 நபர்கள் ஹஜ்ரத் யாக்கூபுக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். எப்படி? அவர்களுடைய ஆசைக்குரிய மகனை கொல்லுவதற்கும் கிணற்றிலே தூக்கி எறிவதற்கும் திட்டம் தீட்டியவர்கள், மகன் உங்களுடைய அருமை மகன் இறந்து விட்டான் என்ற பொய்யை சொன்னவர்கள்,
பல்வேறு சதிகளை செய்தவர்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கஷ்டம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவருடைய பிரிவிலே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கண் பார்வையும் இழந்தார்களாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீமுடைய இந்த பயணம் எப்படி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 11 மக்களோ ஒரு பக்கம், ஒரு மகன் ஹஜ்ரத் யூசுப் ஒரு பக்கமோ, அதே போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு 11 மாதங்களையும் கொடுத்தான், ஒரு ரமதானையும் கொடுத்தான். இந்த ரமதானுடைய பாதை எப்படி இருக்குமாம்? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடந்து வந்த பாதையை போலத்தான் ரமதான் இருக்குமாம். ராஹத்தான பாதை அல்ல, கஷ்டத்திற்குரிய பாதையாம். ஒரு சில நேரத்திலே ஹஜ்ரத் யூசுஃபை வீதியிலே, கடை வீதியிலே நிற்க வைத்து வியாபாரமும் அவர்களை விற்கும் பொருளாக ஆக்கினார்கள். ஒரு சில நேரத்திலே சிறைச்சாலையிலே தன்னுடைய காலத்தை கழித்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவப்பெயர் சூட்டப்பட்டது. இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு பாதையை கடந்து வந்த பிறகு ஹஜ்ரத் யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு மிஸ்ருடைய சிம்மாசனம், அதிபதியாக ஆக்கினான். பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வருவதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு உயர்வை கொடுத்தான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 11 அவர்களுடைய சகோதரர்களுக்கும் இந்த ஒரு யூசுஃபை கொண்டு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மற்ற எல்லா நபர்களுக்கும் கண்ணியத்தையும் கொடுத்தான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான், அவர்களுக்கு ரிஸ்கிலே பரக்கத்தை கொடுத்தான். இப்படித்தான் அல்லாஹ் ஒரு ரமதானை கொடுத்து 11 மாதங்களை நமக்கு கொடுத்துள்ளான். இந்த ரமதான் என்பது கஷ்டப்படும் பாதைதான். ஒரு சில நேரத்திலே நாம் விற்கும் பொருளாக ஆகிறோம். ஒரு சில நேரத்திலே சிறைச்சாலையில் இருப்பது போல பசித்தும் உண்ணாமல் இருக்கின்றோம், நமக்கு தாகம் எடுத்தும் பருகாமல் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கொடுக்கப்படும் பரிசு என்ன? மிஸ்ருடைய சிம்மாசனம் போல் அல்லாஹ் நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தை வைத்துள்ளான். இந்த ஒரு ரமதானை வைத்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய இதர மாதங்களையும் 11 மாதங்களையும் அல்லாஹ் ரஹ்மத்துக்குரியதாக ஆக்குகிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். 11 நபர்களையும் 11 சகோதரர்களையும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா தஸ்ரிப அலைக்கும் அல்யௌம், இன்னைக்கு உங்க கூட நான் எந்த வகையான இன்திகாம் செய்வதற்கோ உங்களை பழிவாங்குவதற்கோ வரவில்லை என்று மன்னித்ததை அல்லாஹ் கூறும் விதத்திலே இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ்விடமிருந்து பெற வேண்டியதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல பொக்கிஷமானது இந்த ரமதான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரமதானிலே 3 விதமான மனிதர்கள் இருப்பார்களாம். ஒன்று நசீபு கெட்டவர்கள், ரமதானை அடைந்தும் ரமதானுடைய மகத்துவம் தெரியாதவர்கள், நோன்பு பிடிக்காதவர்கள் என்று சொல்லலாம், என்னால நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள், அல்லது நோன்பு வைத்தும் நோன்பை எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வைக்க தெரியாதவர்கள். ஒன்று, இது ஒரு தரம். மற்றொரு விதம், ரமதானை சரியாக அடைந்து கொள்வார்கள், இதிலே எந்த விதமான குறைகளும் இருக்காது, நோன்பு பிடிப்பார்கள், ஐவேளை தொழுவார்கள், தஹஜ்ஜுதிலிருந்து கியாமுல் லைலிலிருந்து தராவியிலிருந்து நவாஃபிலிலிருந்து எல்லா அமல்களும் செய்வார்கள், zikr செய்வார்கள், இஅ்திகாஃப் இருப்பார்கள், எல்லா அமல்களும் செய்வார்கள். ரமதானில் மட்டும் தான் செய்வார்கள். மூன்றாவது நபர்கள் இந்த ரமதானிலும் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய காலத்திலும் இந்த அமல்களை தொடரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 3 தரங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? ரமதானை அடைந்து ரமதானையும் பயன்படுத்தி கொண்டவர்கள், ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்திலும் அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள். நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டானா? நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? தராவிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று தரம் பார்ப்பதற்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கான பதில்கள் பல இருந்தாலும் அதிலே ஒரு பதில் இது: அல்லாஹ் ஒருவேளை ஒரு அடியானுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு விட்டால் இனி வரும் காலத்திலே அவனுடைய வாழ்நாளை பார்த்து தெரிந்து கொள்ளலாமாம் இவனுடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் என்று. அவனுடைய செயல்பாட்டுக்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாமாம் அல்லாஹ் இவனுடைய இபாதத்துகளையும் நோன்புகளையும் கபூல் செய்தான் என்று. ஒருவேளை அவன் எப்படி ரமதானுக்கு முன்பதாக வாழ்ந்தானோ அந்த வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்று சொன்னால், அந்த பாவத்தில் இருந்து அவன் விலகவில்லை என்று சொன்னால், அவனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய கிருபையை பெறாதவன். காரணம் என்ன?
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ஒரு அடியானை உண்மையான அபுதாக மாற்றக்கூடியது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ஒரு அடியானை சொர்க்கத்தின் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியது. ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டால் அவனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவன் சொர்க்கவாசி என்று, இவன் அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியான் என்று, வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று. அப்படிப்பட்ட பக்குவத்தை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெற்றுக் கொள்வார்களாம். அவர்களுடைய அடையாளம் தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காகுமா. ஜி, ரமதான் வந்துச்சு போயிடுச்சு, இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்கிறது மீதம். நல்லமல்கள் செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே ஒவ்வொரு நாளும் டைம் டேபிள் போட்டு நல்லமல்கள் செய்வார்களாம். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு பெருமானார் கேட்கிறார்கள், இன்னைக்கு யாரு ஜனாசால கலந்துகிட்டார்? ஹதரத் அபூபக்கர் கை உயர்த்தினார்கள். யார் மிஸ்கீன்களுக்கு உணவளித்தார்? ஹதரத் அபூபக்கர் கை உயர்த்தினார்கள். யார் அடிமையை விடுவித்தார்? ஹதரத் அபூபக்கர் கை உயர்த்தினார்கள். இப்படி எந்த அமலை கேட்டாலும் ஹதரத் அபூபக்கர் கை உயர்த்துகிறார்கள் என்றால் அவர்கள் திட்டம் தீட்டி செய்வார்களா அல்லது அப்படியே ஃப்ளோல செய்வாங்களா? இன்னைக்கு மிஸ்கீன் வந்தா சாப்பாடு கொடுப்பேன், இன்னைக்கு எதுவும் நல்லது பள்ளிவாசலுக்கு போனா தொடுவேன், இப்படி அல்ல. இதை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்து ஸ்கெடியூல் போட்டு டைம் டேபிள் போட்டு அமல் செய்வார்களா? ஒரு காலம் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைய காலம் मौका मिले तो इबादत करते, मौका मिले तो गुनाह करते. कई लोगों को मौका नहीं मिलता इसलिए गुनाह भी नहीं करते. अगर मौका मिल जाए ना, असली सूरत जब जाहिर होती है कि அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு ரமதானின் மூலமாக பல்வேறு நிஅமத்துகளை கொடுத்துள்ளான். இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக ஆர்வத்தில் இருப்பார்களாம். எப்படி இன்னைக்கு குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படி பெறுவது? இந்த அமல் செய்தால் இத்தனை நன்மை, இந்த அமல் செய்தால் இத்தனை நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த அமல்களை எப்படி பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது காலை எழுந்ததிலிருந்து மாலை உறங்கும் வரை இந்த நியத்திலே வாழ்வார்களாம். உண்மையில் சொல்லுங்கள், காலையில எஞ்சவன நமக்கு என்ன நினைவு வருது? இன்னைக்கு என்ன சம்பாதிக்கலாம், எவ்வளவு நம்ம சேவிங் பண்ணலாம், எதை செலவு செய்யலாம், பணத்தை பற்றி, பணம் சம்பாதிப்பதை பற்றி மட்டும்தான் ஒரு மோமினான இன்றைய காலத்து மோமின் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை அவன் தூங்கும் வரை அவனுக்கு ஞாபகத்திற்கு வருவது இந்த துனியா மட்டும் தான். அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பர்களே, இந்த ரமலான் நமக்கு ஒரு சில படிப்பினைகளை தருகிறது. அந்த படிப்பினையில் முதல் படிப்பினை, अल्लाह रमज़ान पुरिंदु கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை தருவானாக. कई लोगों का बोलना यह है कि ये रमजान के जैसा कोई और रमजान तेजी से नहीं गुजरा. இந்த ரமதானை போன்று எந்த ரமதான் இவ்வளவு ஃபாஸ்டா போகல. ரமதான் மாஹ ரமஜான் ஜல்தி चले गया, ரமதான் சீக்கிரம் போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. இமாம் சாப் 27 முடிஞ்சிருச்சு. भाई इससे इबरत क्या हासिल करना? युकल्लिबुल्लाहुल लैल वन नहार. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி அமைக்கிறானாம், மாற்றுகிறானாம். இந்த ரமதான் எப்படி உங்களுக்கு வந்ததும் தெரியவில்லை சென்றதும் தெரியவில்லையோ எழுதி வச்சுக்குங்க. இந்த ரமதான் என்பது உங்களுடைய ஹயாத். இந்த ரமதான் என்பது என்ன? உங்களுடைய ஹயாத். சென்ற காலம் 27 நாட்கள் கடந்து விட்டது. யாருக்காவது 27 நாட்கள் கடந்தது போல தெரிகிறதா அல்லது உணர்கிறீர்களா? ஒரு செகண்ட் இப்பதான் ரமதான் ஆரம்பித்தது போல இருக்கிறது. ரமதான் முடிவடைய போகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரமதானிலிருந்து நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? உன் வாழ்நாளும் இப்படித்தான் ஓடிவிடும், உன்னுடைய ஹயாத்தும் இப்படித்தான் கரைந்து விடும். பிறந்த ஒருவனும் எதற்காக பிறந்தான்? அவன் மரணிப்பதற்காகத்தான் பிறந்துள்ளான். எப்படி இந்த ரமதான் கடந்து விட்டது பிறகு கை சேதப்படுவார்களோ, ஆஹா இந்த ரமதான்ல ஒரு குர்ஆன் முடிக்கணும்னு நினைச்சேன், இந்த ரமதான்ல 5 இரவு லைலத்துல் கத்ர் இரவுகளில் நான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் என்று கடந்து விட்ட காலத்தை பற்றி கை சேதப்படுவானோ, அதே போன்று தான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட பிறகு இந்த உலகத்தில் நான் இதை செய்திருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே என்று கை சேதப்படுவானா? ரமதான் நமக்கு தரக்கூடிய முதல் படிப்பினை, காலம் யாருக்காகவும் காத்திருக்காது, காலம் யாருக்காகவும் நின்று கொண்டிருக்காது. நீ வா, தராவியுடைய வக்து, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நோன்பு காத்திருக்கவில்லை, கியாமுல் லைல் காத்திருக்கவில்லை. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்று நினையுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் தூங்கிட்டாங்களா? औ कल्लदी मर अला क़रियतिन वहिय खावियतुन अला उरूशिहा. अल्लाह आयते जो काल कम लबित, उज़ैरे
100 வருடம் தூங்கியவர்கள். 50 60 நம்ம புட்டுன்னு போயிடுறோம். 100 வருடம் தூங்கியவர்கள். ஹஜ்ரத் உஸைருக்கு அல்லாஹ் கேட்டான், எத்தனை வருஷம், எவ்வளவு நாள் தூங்குனீங்க? லபிசு யௌமன் அவ் பஅத யௌம். ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் எழுந்து சொல்லுகிறார்கள், ரப்பே ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய பகுதி, அவ்வளவுதான், ஒரு நாள்ல ஒரு சின்ன நேரம் தூங்குனேன். குகைவாசிகள் அஸ்ஹாபே கஹஃப் 300 வருடங்களுக்கு மேலாக அல்லாஹ் உறக்கத்தை கொடுத்தான். எழுப்பி கேட்கப்பட்டது, எவ்வளவு நேரம் பார்த்துங்கிறீங்க? அதே பதில் தான், ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய பகுதி. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மிடம் கேட்பானாம், அல்லது இந்த உலகத்து மக்களிடம் கேட்பானாம், கால கம் லபிஸ்தும், எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? ஃபில் அர்தி சினி அதத சினீன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் இருந்தீர்கள், எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியுமா? அல்லாஹ் பதிலையும் சேர்த்து சொல்லுகிறான். நாம் சொல்லக்கூடிய பதில், காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். யா அல்லாஹ், அதாவது சொல்ற பதில்ல கூட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோமா? இறைவா, ஒரு நாள் இருந்திருப்பேன், அல்லது ஒரு நாளுடைய ஒரு பகுதியை நான் இருந்திருப்பேன். சொல்லிட்டு அடியான் ஒருவேளை இதை விட கம்மியா இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல சொல்லுவானா, ஃபஸ் அலில் ஆதீன், யா அல்லாஹ் எங்களுக்கு கணக்கு கொஞ்சம் சரியா தெரியல, உன்னுடைய புறத்திலிருந்து மலக்குமார்கள் எங்களுடைய நாட்களை பதிவு செய்ய இருப்பார்கள் அல்லவா, நீ வேணும்னா அந்த மலக்குமார்களிடம் கேளு. ஜி, எங்களுக்கு தெரியல ரப்பே, அந்த மலக்குமார்களிடம் கேள். காரணம் என்ன? எப்படி தூங்கி எழுந்தவுடன் கனவென்பது ஒரு மனிதனுக்கு நினைவில் வருமோ, அப்படித்தான் மரணித்த பிறகு இந்த வாழ்க்கை கனவை விடவும் அற்பமாக இருக்குமா? ஜி, ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய பகுதி தான் இந்த வாழ்க்கையில் நாம் வாழப் போகிறோம். இது எது எப்படி கம்பேர் பண்றாங்க? ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய கணக்கு என்று அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், கால இல்ல பிஸ்தும் இல்லா கலீலன் லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன். காரணம், அல்லாஹ் சொல்லுகிறான், வரக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு அடியான் நன்மைகள் செய்து சொர்க்கத்திற்கு சென்று விட்டான், அல்லது பாவங்களில் செய்து நரகத்திற்கு சென்று விட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நரக நெருப்பை விட்டு நம்மையும் நம்முடைய சமுதாயத்தினரையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அந்த அஸாபுடைய வேதனை இருக்கும் அல்லவா, நரகமோ சொர்க்கமோ, அதில் இருக்கக்கூடிய காலம் என்ன தெரியுமா? 1 வருஷம் இருப்போமா? 10 வருஷம் இருப்போமா? 100 வருஷம் இருக்க போகுமா? அல்லது 1000 வருடம் இருக்குமா? அப்துல் ஆபாதாகிய ஜிந்தகி, அது ஒரு குறிப்பிட்ட காலம் அல்ல, அது தொடரக்கூடிய காலம். அதிலே எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, அதில் எந்த வகையான தடையும் இல்லை. அல்லாஹ் நினைத்த நேரத்திலே நினைத்த பொருளை தருகிறான். ஹூருல் ஐன்களை வைத்துள்ளான், மாடா மாளிகைகளை வைத்துள்ளான், பாலாரும் தேனாரும் வைத்துள்ளான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கம் என்பது எந்த கண்ணும் பார்த்திராத நியாமத், அது எந்த காதும் கேட்டிராத நியாமத், அது எந்த சிந்தனையிலும் சிந்திக்க முடியாத அழகுக்கு சொந்தமான இடம்தான் சொர்க்கம் என்று சொன்னார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்துடைய கால அளவு இருக்கிறது அல்லவா, அதற்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஈடு செய்து பார்த்தால், கம்பேர் செய்தால், இந்த வாழ்க்கை ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் மாதிரி தான் தெரியுமா? இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேனா என்ற சந்தேகத்திற்கு உள்ளாகுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதைத்தான் சுட்டி காண்பிக்கிறார்கள். இந்த உலகம் என்பது நாளை மறுமைக்கு சென்றவுடன் நல்லடியார்களும் கை சேதப்படுவார்களாம், பாவம் செய்தவர்களும் கை சேதப்படுவார்களாம். பாவிகள் எப்படி கை சேதப்படுவார்கள்? நான் இருந்த நேரத்திலே. காரணம் என்ன? இந்த 2 மணி நேரத்துல இங்க என்ன செஞ்சியோ அதை தான் நீ 20 வருஷம் நீ அங்க செய்ய போறன்னா, ஜி, இந்த 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துட்டான். இந்த 2 மணி நேரத்துல நீ பாஸ் ஆவறியா ஃபெயில் ஆவறியா, இந்த 2 மணி நேரத்தை பொறுத்து தான் நீ மீதமுள்ள 30-40 வருஷம் வாழ போறில, அந்த வாழ்க்கையில் உனக்கு உயர்வா தாழ்வா என்று நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னால், இந்த 2 மணி நேரத்துல அவன் நல்ல எழுதிட்டானா அவன் சந்தோஷமா இருப்பான். ஒருவேளை அவன் தவறாக எழுதிட்டான், ஃபெயில் ஆயிட்டான், 40 வருஷம் அவன் மனம் வருந்தி வாழ வேண்டும். ஆஹா, நான் படிக்கலையே, நான் பாஸ் ஆகலையே, எழுத வேண்டிய நேரத்துல எழுதலையே, படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கலையே. இப்படித்தான் ஒரு அடியான் இந்த சின்ன நேரத்தில் செஞ்ச நியாமத்துகளுக்கு, நன்மைகளுக்கு கோடான கோடி காலம் நன்மையை சம்பாதிக்க போகிறான். ஒருவேளை இந்த குறுகிய காலத்தில் அவன் பாவம் செய்து விட்டால், இந்த குறுகிய காலத்தின் பாவத்தின் தண்டனையை
கோடான கோடி ஆண்டுகளை அவன் அனுபவிக்க போகிறான். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. பாவிகள் கை சேதப்படுவார்களாம். ரப்பே, நாங்கள் அந்த குறுகிய காலத்திலே தீமைகள் செய்து விட்டோமே, பாவங்கள் செய்து விட்டோமே என்று பாவிகள் கை சேதப்படுவார்களாம். அந்த அசாபை பார்த்து நல்லடியார்களும் கை சேதப்படுவார்களாம். என்னவென்று கை சேதப்படுவார்களாம்? வாழும் காலத்திலே தொழுதோம், நோன்பு வைத்தோம், ஆனா இங்க இருக்கிற நியமத்துகளை பார்த்து, தங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் தொழுது இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நோன்பு வச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வை ஞாபகம் வைத்திருக்கலாமே, அல்லாஹ்வுக்காக பணத்தை செலவு செய்திருக்கலாமே என்று தனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் ஆசைப்படுவார்களாம். இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்காக இன்னும் கொஞ்சம் செய்திருக்க கூடாதா என்று. ரமதான் நமக்கு தரக்கூடிய பாடம், ரமதானும் யாருக்காக நிற்காது, உங்கள் வாழ்நாளும் யாருக்காகவும் நிற்காது. ஜி, கடந்து சென்ற பிறகு கை சேதப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், வயதானவர்கள் இருக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, ஜி பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த ஆயத்தை தொடர்ந்து இன்னொரு ஆயத்தும் வருகிறது, அதையும் சொல்லி தருகிறேன். அஃப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன். அல்லாஹ் தூங்கி எவ்வளவு நேரம் எஞ்சிச்ச, இந்த அடுத்த வரக்கூடிய உலகம் பெரிய உலகம், இது ஒரு சின்ன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அஃப ஹஸிபத்தும், நீங்க இப்படி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ, அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், சும்மா அல்லாஹ் அப்படியே படைச்சு விட்டுட்டான், இதுக்கு அவ்வளவுதான், மௌத்தாய் மண்ணில் கொண்டு போய் வச்சுட்டான், அவன் சாப்டர் க்ளோஸ், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. வன்னக்கும் இலைனா லா துர்ஜாவும், ஜி அவன் பக்கம் திரும்ப மாட்டோன்று இப்படி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய யதார்த்தை அப்படியே கேள்வி கேட்கிறான். இந்த ஹயாத்து மட்டும் தானா? உன்னை படைச்சேன், நீ வாழ்ற சுத்துற, நீ எல்லாம் அல்லாஹ் बस ऐसी यानी बातों में चुप के पैदा किया और तुम उसके पास वापस लौटने वाले नहीं, ये समझ के बैठे तुम. அல்லாஹ் பூछता है, அல்லாஹ் கேட்கிறான், சும்மா அல்லாஹ் உங்களை படைச்சிட்டு அவன் பக்கம் நீங்க திரும்ப மாட்டீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஜி, ऐसी हमारी जिंदगी है. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்லாஹ்விடம் போய் ஒரு நாள் அவனுடைய முன்னிலையில் நிற்கப்படுவோம். மலக்குகள் நாம் செய்த நன்மை தீமைகளுடைய பட்டியலை கையில் ஏந்தி கொண்டு நிற்பார்கள். நமக்கு கேள்வி கணக்கு நடக்கும் என்று ஒரு மனிதனுக்கு ஊர்ஜிதமாக தெரிந்து விட்டால், அதை அவன் நம்பிவிட்டால், அவன் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவானா இல்லையா? அவன் அதற்காக தயாராகுவானா இல்லையா? அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதவன் தான் சரி எப்படி வேணா போலாங்க ஜி, அதுல ஏர்போர்ட்டுக்கு வேணாம் பரவாயில்ல, பாஸ்போர்ட் இல்லைன்னா பரவாயில்ல, போர்டிங் பாஸ் இல்லைன்னா, விசா இல்லைன்னா, இப்படி போறோம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அவன் அறிவாளின்னு சொல்லுவானா, முட்டாளுன்னு சொல்லுவோம். ஏர்போர்ட்டுக்கு வெளியிலே டிக்கெட் கேட்பாங்கப்பா, உள்ள போனா ஜி உனக்கு விசா கேட்பாங்க. இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒவ்வொருவரும் அறிவிருந்த முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறு வாழ்க்கையில் நம்பிக்கை இருப்பவன் இந்த வாழ்நாளுடைய ஒரு சனப்பொழுதையும் வீணாக்க மாட்டான். ஒரு பெரிய ஷாப்பிங் மால்ல ஒரு 5 நிமிஷம் நீங்க எடுக்கிற பொருளெல்லாம் உங்களுக்குன்னு சொன்னாக்கா எவ்வளவு வேகம் இருக்கும், எவ்வளவு நேரம் போக போக ஆர்வத்தில் விழுந்து எடுத்து எதையாவது சேமித்துக் கொள்ள மாட்டோமா என்று எப்படி ஆர்வப்படுவோமோ அப்படித்தான் இந்த உலகம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நேரத்தை கருதி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. மற்றொன்று, இந்த நோன்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, நோன்பாளிக்கு முன் உணவு வழங்கப்படுகிறது, நோன்பாளிக்கு முன் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அவன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான் ஜி? நோன்பு நேரத்திலே ஏன் அதை தொட மறுக்கிறான்? அல்லாஹ் இதை தடுத்துள்ளான், எனவே நான் சாப்பிட மாட்டேன். ஜி, தன்னுடைய மனைவியிடம் ஏன் சேர மறுக்கிறான்? அல்லாஹ் என்னை தடுத்துள்ளான், எனவே நான் சேராமல் இருப்பேன். இந்த நோன்புடைய பரக்கத்து, நோன்பு கொடுக்கக்கூடிய படிப்பினைகளில் ஒன்று, எந்த அல்லாஹ் உன்னை தடுத்தானோ அந்த அல்லாஹ்வுக்காக ரமதானிலே உணவை தடுத்தவனே, பானத்தை தடுத்தவனே, உன்னுடைய மனைவியை தடுத்தவனே, மீதமுள்ள காலத்திலும் இந்த நோன்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுத்து வாழுங்கள். அல்லாஹ் எப்படி உங்களை பாவங்களிலிருந்து அல்ல நன்மையான காரியங்களிலிருந்து உங்களை தடுத்து கொண்டு சொல்லானோ அவன் தடுக்க சொன்னான் என்று நினைவிலே அல்லாஹ் मना कर दिया, मैं इसमें हाथ भी नहीं लगाऊंगा, मैं इसमें बस जुबान में भी नहीं रखूंगा, निगलना वो और बात है, इसे मैं जुबान में भी नहीं रखूंगा. ये कॉन्शियसनेस, ये जो थॉट है, ये जो सोच है, ये किसने दिया? माह रमजान आपको तोहफे में दिया है. इस तोहफे को कचड़े में फेंकना या इसके साथ जीना तुम्हारे हाथ में है. जी, रमजान के बाद तुम्हारी जिंदगी कैसी रहेगी फैसला करो. जी, हम यहाँ इमाम रहेंगे, अल्हम्दुलिल्लाह, आप भी यहाँ आएंगे, नमाजें होंगी, जुम्मे होंगे, मगर याद
थोड़ा ये भी सोचो, क्या इसी हालत में हम बाकी जिंदगी भी जीएंगे? अब जो तकवा जिंदगी है, माह रमजान, रमजान அடுத்ததாக கொடுக்கக்கூடிய தக்வா ஜி, இந்த தக்வாவோடு நாம் வாழ்கிறோம். எந்த தக்வாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரமதானை கொடுத்தானோ, ரமதானுக்கு பிறகும் இந்த தக்வா நம்மிடம் இருக்குமா? அப்படி இல்லை என்று சொன்னால் நான் ரமதானை சரியாக முறையில் பயன்படுத்தவில்லை. ஒருத்தன் கோர்ஸுக்கு அனுப்பிச்சிட்டு 30 நாள் 1 லட்சம் ரூபா கொடுத்து உங்க பையனை அனுப்புறீங்க. பையனை அனுப்பிச்சிட்டு அவன் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு மொபைல் டெக்னீஷியன் என்ன பாடுறா மொபைலில் வரல, அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவன் என்ன சொல்லுவோம்? அப்போ என்னதான்டா படிச்ச நீ? அப்ப அந்த 30 நாள் என்ன பண்ண? அந்த 30 நாள் நீ என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தியோ? நீ சரியா அங்க பாடத்தை கவனிச்சிருந்தன்னு சொன்னாக்கா உனக்கு இந்த மொபைல காமிச்சவனே என்ன ப்ராப்ளம்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும், என்ன ப்ராப்ளம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன, நீ எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி படிக்கவில்லை என்று தலையில் கொட்டுவது போல ரமதானுக்கு பிறகு நம்முடைய நாவை கொண்டு பாவம் செய்தால், கண்களை கொண்டு பாவம் செய்தால் உண்மையில் என்ன, ரமதானை அடைந்து கொள்ளாத துர்பாக்கியசாலி அவன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரமதான் கொடுக்கக்கூடிய 4வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான்ல இபாதத்தை செய்யணுமா, பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. நோன்பு திறக்கணுமா, பள்ளிவாசலுக்கு வாங்க. இரவு நேர தொழுக வேண்டுமா, பள்ளிவாசலுக்கு வாங்க. ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு சாதாரண மனிதனையும் நல்ல மனிதனாக மாற்றியது. சொஹப்பத் जी, एक महफिल समझो, जिसे मजलिस समझो. 4 நல்ல அடியார்கள் உள்ள இடத்திலே தன்னை சேர்த்து கொண்டால் அவனுக்கும் அந்த நன்மை பயக்கக்கூடிய, அந்த நன்மையை உணரக்கூடிய ஒரு யதார்த்தம் தன்னுடைய மனதிலே வருகிறது. लोगों की मजलिसों में, नेक लोगों के मजलिस में बैठा करो. நல்லடியார் நல்ல நண்பர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். ரமதான்ல சாதாரணமா தொழாதவன் கூட வாடா தொழ போலான்னுவான். காரணம் என்ன, அவன் மறந்து விட்டால் கூட இன்னொருத்த ஞாபகம் பண்ணுவான். நாம் மறந்த பல்வேறு சூழ்நிலைகளில் தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது பை நோம்பு பை உடனே வச்சிருவான். காரணம் என்ன, நாம் மறந்தாலும் நமக்கு மறக்கடிக்காத ஒரு நண்பன் இருக்கிறான் அல்லவா. இப்படிப்பட்ட தோழமையை, இப்படிப்பட்ட சூழ்நிலையை, இப்படிப்பட்ட சமுதாயத்தையும் சமூகத்திலும் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்ய முயற்சித்தாலும் அந்த சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். हमारे उठना बैठना कैसा है जी, शराबियों के साथ, सिगरेट पीने वालों के साथ जी. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? ஒன்னு ஒரு சிகரெட் அடிப்பாரு, பாக்கு போடுவாரு, அவர் எப்பவும் துனியாவுடைய பேச்ச பேசிட்டு இருப்பாரு, புறம் பேசுவாரு, பொய் பேசுவாரு. இந்த மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்தாதான் நல்ல டாபிக் ஓடும். இங்க வந்து உட்கார்ந்தா வெறும் அல்லாஹ்னுவாங்க, ரசூலுன்னுவாங்க, குர்ஆன்னுவாங்க, ஹதீஸ்னுவாங்க. இத வச்சு என்ன பண்றது? அங்க போனாதான் மசா கிடைக்கும், அங்க போனாதான் நல்லா இருக்கும். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரெஜிஸ்டர்ட் ஆகுது. நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சிங்கிள் வேர்டும் மலக்கும். நீங்கள் மறந்தாலும் சரி, மலக்குமார்கள் எழுதி வைத்துள்ளார்கள். நாளை மறுமையிலே உங்களுடைய ரெஜிஸ்டரை அல்லாஹ் முன்னாடி காண்பிக்கப்படும். அப்ப பாத்துக்கங்க, அல்லாஹ் முன்னாடி உங்களுடைய வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் ரப்புக்கு முன்னாடி உச்சரிக்கப்பட்டு காண்பிக்கப்படுமாம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நல்ல சூழ்நிலை எப்படி சாதாரண மனிதனையும் நல்ல மனிதனாக மாற்றியதோ அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நல்ல சூழ்நிலையிலே நல்ல மனிதர்களை உங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல நீங்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்த வரக்கத்திலே அல்லாஹ் உங்களையும் நல்லவர்களாக்குவான். 5வது, அல்லாஹ் இந்த ரமதானிலே இஅ்திகாஃப் என்னும் ஒரு அழகான அம்சத்தை கொடுத்துள்ளான். இஅ்திகாஃப் தரக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? நீ ஒரு மூமின், அல்லாஹ்வுக்காக உன்னை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வக்ஃப் செய்து கொள்வது. அதாவது ஒரு சில நேரம், ஒரு நாளோ 10 நாளோ தன்னை தானே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அமர்த்திக் கொள்வது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ எப்படி எனக்காக ஒரு 10 நாளை எனக்காக அர்ப்பணித்துக் கொண்டாயோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், வாழ்நாள் முழுவதும் இஅ்திகாஃப் இருந்து பாரு. வாழ்நாள் முழுவதும் எப்படி இஅ்திகாஃப்க்குள்ள வந்துட்டா, பள்ளிவாசல் வெளியில போக கூடாது, அவனை தடுக்குகிறது. நான் உலக பேச்சுக்களை பேசக்கூடாது, அவனை தன்னுடைய நினைவு தடுக்கிறது. இப்படித்தான் வாழ்நாள் முழுவதும் எதை செய்தாலும் அல்லாஹ் தடுத்தானா, தடுத்து கொண்டேன், அல்லாஹ் செய்ய சொன்னானா, நான் செய்து கொண்டேன் என்று இந்த நினைவிலேயே வாழ்வது. 6வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு பிடித்து விட்டால் ஃபலா யர்ஃபத் வலா யஜ்ஹல், நீங்கள் தேவையான கெட்ட பேச்சுக்களை பேசாதீர்கள், அறியாமை காலத்து செயல்களை எதுவும் செய்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களோடு ஒருவன் சண்டையிட வந்தாலும் அவனிடம் சொல்லுங்கள், இன்னி ஷாயிம். நோன்பு நம்முடைய குணங்களை அழகாக்குகிறதா?
நோன்பு என்ன செஞ்சுச்சான்? வந்துச்சு போயிடுச்சுன்னு இல்லை, நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு நம்மளை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்படி இருந்ததை இப்படி வச்சுட்டு போகுது, கொஞ்சம் திருப்பிட்டு போகுது. சில மனிதர்கள் முழுமையாக திரும்பி விட்டார்கள் அல்லாஹ்வின் பக்கம். ஒரு சில நபர்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30 டிகிரி திரும்பி இருக்காங்க. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். அதை அப்படியே வைத்திருப்பதும் அல்லது மீண்டும் திரும்பிக் கொள்வதும் நம்முடைய இஷ்டம். நோன்பு என்ன செய்தா நம்மள ஓரளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி இருக்கிறது. நம்முடைய குணங்களை ஒரு விதத்திலே அழகாக்கி விட்டு சென்றுள்ளது. நம்ம சண்டை போட்டோமா நோன்புல? யார்ட்டாச்சும் அடிச்சுக்கிட்டோமா? பெருமானா சண்டையிடக்கூடிய சந்தர்ப்பத்திலே திடீரென பெருமானாருடைய அந்த சொல் ஞாபகத்திற்கு வருகிறது. நோன்பாளி சண்டையிட ஏதாவது சண்டையுடைய சூழ்நிலை வந்து விட்டால், இன்னி சாயும், நான் நோன்பு பிடித்தவன் என்று நீ சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விடு. அந்த சொல் இவனை தன்னுடைய பாவத்திலிருந்து காப்பாற்றி விட்டது, உன்னுடைய குணத்தை அழகாக்கி விட்டது. நாவை கொண்டும் கரங்களை கொண்டும் பாவம் செய்யாமல் உன்னுடைய குணத்தை அழகாக்கியதல்லவா? இந்த குணத்தை இப்படியே எடுத்து செல்வதும் அல்லது மீண்டும் இதை சாக்கடையில் தூக்கி எறிவதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த அளவுக்கு பாலிஷ் போட்டு நம்ம கையில நம்ம கல்பை கொடுத்திருக்கான். நம்முடைய அறிவுகளை அல்லாஹ் பாலிஷ் போட்டு கொடுத்திருக்கான். அல்லாஹ் நமக்கு என்னாலலாம் காலையிலலாம் எஞ்சி சுபுலாம் தொழ முடியாது சொன்னவன் கூட ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் கியாமுல் லைல் தொழுதான். என்னாலலாம் அல்லாஹ்வுக்காக சிகரெட் எல்லாம் விட முடியாது சொன்னவன் காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் மனைவியிடம் சேராமல் இருந்தான். உன்னால் எப்படி முடிந்தது? அல்லாஹ் செய்து காண்பித்தான். நீ ஆசைப்பட்டு ஒரு எட்டு எடுத்து வை, உனக்காக நான் அடுத்த எடுத்தை நான் எட்டி வைக்கிறேன். நீ ஒரு ஜான் முன்னே வா, நான் ஒரு முழம் முன்னே வருகிறேன். நீ ஒரு முழம் முன்னே வா, நான் 2 முழம் முன்னே வருகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ நடந்து வா, நான் ஓடி வருகிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை மாற்றுவதற்காக நமக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்தான். அந்த கோர்ஸுக்கு பெயர் தான் ரமதான். நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த வாய்ப்புக்கு பெயர் தான் ரமதான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கால பொக்கிஷத்தை கொடுத்தான். அதற்கு பெயர் தான் லைலத்துல் கத்ர். இவை அனைத்தையும் அடைந்தும் நம்முடைய அடுத்த காலம், நம்முடைய எதிர்காலத்திலே மாற்றம் இல்லை என்று சொன்னால் நோன்பு வைத்தும் வைக்காதவர்களுக்கு சமம், ரமதானை அடைந்தும் அடையாதவர்களுக்கு சமம். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்து தருவானாக. நம்முடைய சந்ததிகளுக்காக நாம் வாழ்வது உங்களுக்காக மட்டும் வாழ்வாதீங்க. நீங்க செய்யக்கூடிய தவறுக்கு அதோடைய பிரதிபலிப்பு, அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் உங்க குழந்தைங்க மேலே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜி, நம்முடைய சந்ததிகளுக்காகவும் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக, நாளை அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொட வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு அல்லாஹ் காமிலான ஈமானை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களை முதலிலே திருத்திக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் பெருமானார் இந்த ரமதான்ல கடைசி நேரம் வந்துட்டா எல்லாரும் கேட்கறது, ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? ஜி, ड्रेस எல்லாம் எடுத்துட்டீங்களா? பெருநாளுக்கு வாங்கிட்டீங்களா? இமாம் கிட்டே வந்து, இமாம் சாப் क्या कपड़े पूरा ले लिए? क्यों? எதுக்கு கேக்குறீங்க? பெருநாளுக்கு தயாராக வேண்டும் என்று அறிவிருக்கிறது அல்லவா? ஒரு சில நபர்கள் 30 நாளும் பெருநாளுக்கு தான் தயாராகுறாங்க. டே 1ல இருந்து ஷாப்பிங், பெருநாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷாப்பிங். காரணம், நோம்பு வச்சுட்டு போக முடியாது இமாம் சாப், வெயிலெல்லாம் அலைய முடியாது. கடைசி அந்த நேரம் வந்து விட்டால் பெருநாளுக்காகவே ஷாப்பிங் செய்யறவங்க இருக்காங்க. சரிதான், நல்லது தான். ஆனால் உண்மையில் என்ன, ஒரு நாள் பெருநாளுக்காக ஒட்டுமொத்த மாதத்தையும் செலவு செய்கிறீர்களே, இதை போன்று அல்லாஹ் கொடுத்த ஒரு சந்தோஷத்திற்காக நீங்கள் செலவு செய்வது போல அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க போகிறீர்கள். அந்த நாளுக்காக உங்களை ப்ரிப்பேர் செஞ்சுக்கங்க, அந்த நாளுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு ரமதானுடைய எல்லா கிருபைகளையும் அனுபவிப்பதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ரமதான் வகுத்து தந்த பாடங்களில் அமல் செய்வதும் நமக்கு அல்லாஹ் எளிமையாக்கி தருவானாக. இந்த ரமதானை அடைந்து கொண்டு ஒருவேளை அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் பெருமானாருடைய சாபத்திற்கு உள்ளாகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன சாபத்திற்கு உள்ளாகிறோம். இன்னும் 3 நாள் இருக்கு. ஜி, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ரமதான்ல அல்லாஹ் 3 நாள் கொடுத்திருக்கான். கை சேதப்படுபவர்களில் அல்ல, இன்னும் அல்லாஹ் சான்ஸை கொடுத்திருக்கான், ஹயாத்தை கொடுத்திருக்கான். ஒருவேளை உங்களுடைய பாவங்களில் இருந்து நீங்கள் மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடம் அழவில்லை என்று சொன்னால் அழுங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இந்த 3 நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அமல்களுடைய ஆரம்பத்தை வைத்து அது நிர்ணயிக்கப்படாது, அமல்களுடைய முடிவு. தக்பீர் கட்டிட்டீங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டீங்க, 4 ரக்காத் தொழுதுட்டீங்க, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் பை, வலைக்கும் சலாம் சொல்லிட்டீங்க, தொழுக முடிஞ்சிருச்சா?
தொழுகை முறிஞ்சு போச்சு, அல்லது பக்கத்துல தண்ணி எடுத்து குடிச்சிட்டீங்க, தொழுகை முடிஞ்சிருச்சு, சிரிச்சிட்டீங்க. நான் 4 ரக்காத்து தொழும் போது கடைசி அத்தஹியாத்துல தானே நான் சிரிச்சேன், இல்ல சலாமுக்கு பதில் சொன்னேன், இல்ல எதனாச்சும் தொழுகை முறிக்கக்கூடிய செயல்களை செய்து விட்டேன், இன்னும் வெறும் சலாம் மட்டும் தான் மீதி இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்களுடைய முடியக்கூடிய தருணத்தில் அந்த அமல் எப்படி இருக்குமோ அதை வைத்துத்தான் அந்த அமல் கருதப்படும் என்று சொன்னார்கள். ரமதான்ல 27 நாட்கள் தராவி தொழுதவர்களுக்கு ஒரு ஏலான் செய்கிறேன், இன்றிலிருந்தும் 3 நாட்களுக்கு எல்லா பள்ளியிலும் தராவி தொழ வைப்பார்கள். ஒரு சில பேருக்கு தெரியாது, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க 27ஓட தராவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னையிலிருந்து பஜாருக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கும் போவாங்க. அவங்களுக்கு தெரியாததுனால நான் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன், இன்றும் தராவி நடக்கும், நாளையும் தராவி நடக்கும். ஷக்குடைய நாளில் பிறை தெரியவில்லை என்று சொன்னால் அன்றும் தராவி நடக்கும். இந்த 3 நாள்களை வைத்துத்தான் 27 நாட்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாம். கடைசி தருணத்தில் தான், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் களத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர் நரகவாசி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு வேகமாக வீரமாக போர் செய்யக்கூடிய இவர் நரகவாசியா? காரணம் என்ன? போர் முடித்துவிட்டு அவருக்கு போரிலே ஒரு காயம் ஏற்பட்டதாம். இந்த காயத்தின் காரணமாக அவரால் தாங்க முடியல. கடைசி நேரத்தில் அந்த காயத்தின் காரணமாக தன் குருவாலை எடுத்துக்கொண்டு தானே குத்தி கொண்டு மாய்ந்து கொண்டாராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நரகவாசி என்று. அதை பார்த்து சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள். வாழும் காலத்திலே வீரத்தில் அல்ல, வாழும் காலத்திலே இபாதத்தில் அல்ல, அந்த வாழ்நாளுடைய கடைசி தருவானும் போல ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்த ஆர்வமும், ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்த வீரமும், ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்த ஈமானும் இஹ்திசாபும் ரமதானுடைய முடிவில் இருக்கிறதா? அதை வைத்துத்தான் உங்களுடைய அமல்கள் தீர்மானிக்கப்படும், நிர்ணயிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்தல் புரிவானாக. நம்முடைய ரமதானுடைய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் இந்த ரமதானை கடைசி ரமதானாக ஆக்காமல் இன்னும் பல ரமதான்களை நமக்கு நசீபாக்கி தருவானாக. இன்னும் பல வாய்ப்புகளை நமக்கு தந்தல் புரிவானாக. பிஜாஹி சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.